சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு உரிமை கட்சியை பதிவு செய்யும் மனுவை நிராகரித்த அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து நீதி மறு ஆய்வு கோரி உரிமை கட்சி வழக்கு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தங்களின் கட்சியை பதிவு செய்யும் மனு நிராகரிக்கப்பட்டதானது இயக்கங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாக உள்ளது என்று கட்சி பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உரிமை கட்சியின் இடைக்கால தலைமைச் செயலாளர் சதீஷ் முனியாண்டி இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். உள்துறை அமைச்சரையும் இயக்கங்கள் பதிவுத்துறையையும் பிரதிவாதிகளாக அவர் பெயர் குறிப்பிட்டுள்ளார். உரிமை கட்சியை பதிவு செய்யும் மனுவை நிராகரிப்பதும் மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதில் அமைச்சர் தாமதம் செய்வதும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 10(1)(c)யில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உரிமைகளை மறுப்பதாகும் என்று அந்த வழக்கு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுவை நிராகரித்திருக்கும் ROS முடிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் 14 நாட்களுக்குள் ஒரு அரசியல் கட்சியாக உரிமை கட்சியை ROS பதிவு செய்ய வேண்டும் எனவும் அந்த வழக்கு மனுவில் சதீஷ் கோரியிருக்கிறார். ROS எடுத்துள்ள முடிவு செல்லாது என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் எனவும் கட்சியை பதிவு செய்யும்படி அரசாங்கத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த வழக்கு மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதில் ROS தாமதம் புரிவதானது 1966ஆம் ஆண்டு இயக்கங்கள் சட்ட விதிகளுக்கு முரணாக உள்ளது எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.